இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மிகவும் முக்கியமான பதிவாக மக்களே, சந்திராஷ்டமம் 12 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம நாட்களில் சந்தோஷம் கிடைக்க மிக முக்கியமான பரிகாரங்களை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே, அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். சந்திராஷ்டம் என்றாலே அனைவரும் பயப்படுவார்கள். நவகிரகங்களில் முக்கியமானவர் சந்திரன். இவர் மனது காரகன். மனிதனின் மனநிலைகள் இவற்றின் சஞ்சாரத்தை வைத்தே அமைகின்றது. ராசி கட்டத்தில் இவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதுதான் ஜென்ம ராசியாகும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் வந்தால் அது சந்திராஷ்டமம். ஒவ்வொரு ராசியிலும் சந்திரன் 2.25 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். உதாரணமாக மேச ராசிக்கு விருச்சிக ராசி 8வது ராசியாகும். விருச்சிக ராசிக்குரிய நட்சத்திரங்கள் பாதங்களில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை சந்திரன் சஞ்சாரம் செய்யும் போது மேச ராசிக்கு சந்திராஷ்டமாகும். அதனால் தேவையில்லாத அலைச்சல்கள், வீண் தகராறுகள், காரியத்தில் தோல்வி போன்றவை ஏற்படலாம். சந்திராஷ்டமம் அன்று அந்த ராசிக்காரர்கள் சுப காரியங்களை தவிர்ப்பது நன்று. அதே போல் வாகன பயணங்களையும் தவிர்க்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு சந்திராஷ்டமம் நல்ல பலனை அளிக்கும். அவர்களுக்கு பிறக்கும் போதே சந்திரன் லக்னத்துக்கு 6, 8, 12 மறைந்திருக்கும். அதனால் அவங்களுக்கு சந்திராஷ்டமம் நன்றாக தான் இருக்கும். நமது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் உலா வரும்போது கவனமாக இருக்க வேண்டும். புது முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது மிகவும் விழிப்புணர்ச்சி தேவை. முகூர்த்தம் வைக்கும் பொழுது தாலி கட்டும் நேரம் சந்திராஷ்டமாக இருந்தால் குடும்ப ஒற்றுமை குறையும். சாந்தி முகூர்த்தம் சந்திராஷ்டம நாளில் இருந்தால் தாம்பதிய சுகம் குறையும், உடல் நலம் பாதிக்கும். இருப்பினும் விருச்சிகம், கடகம், ரிஷபம் போன்ற ராசிகளுக்கு நீச்ச உச்ச சொந்த வீட்டுக்காரராக சந்திரன் இருப்பதால் அந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பாதிக்காது என்று சொல்வார்கள். இருப்பினும் சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த பதிவில் நான் சொல்லும் பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். மேச ராசி அன்பர்களுக்கு துவரை தானம் செய்து சுப்பிரமணிய வழிபாடு செய்து அதன் பிறகு காரியங்களை செய்ய தொடங்கலாம். ரிஷப ராசிக்காரர்கள் மொச்சை தானம் செய்து மகாலட்சுமியை வழிபட்ட பிறகு செயல்படலாம். மிதுன ராசிக்காரர்கள் கற்கண்டு தானம் செய்து பெருமாள் வழிபாட்டை மேற்கொண்டதும் காரியங்களை தொடங்கலாம். கடக ராசிக்காரர்கள் பச்சரிசி தானம் செய்து அம்பிகை வழிபாடு முடித்து காரியத்தை தொடங்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் அவல் தானம் கொடுத்து சிவ வழிபாடு செய்த பிறகு காரியத்தை தொடங்கலாம். கன்னி ராசிக்காரர்கள் தேன் தானம் செய்து கண்ணபிரானை வழிபட்ட பிறகு காரியத்தை தொடங்கலாம். துலா ராசிக்காரர்கள் சர்க்கரை தானம் செய்து சாந்த ரூப அம்பிகை வழிபட்ட பிறகு காரியத்தை தொடங்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் துவரை தானம் செய்து அங்காரகனை வழிபட்டு காரியங்களை தொடங்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் பேரிச்சப்பழம் தானம் செய்து குரு பகவானை வழிபட்ட பிறகு காரியத்தை தொடங்கலாம். மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரர்கள் எல் போன்ற கருப்பு நிற உணவுப் பொருட்களை தானம் செய்து அனுமனை வழிபட்ட பிறகு காரியத்தை தொடங்கலாம். மீன ராசிக்காரர்கள் கற்கண்டு தானம் செய்து பைரவரை வழிபட்ட பிறகு காரியத்தை தொடங்கலாம். வழிபாட்டிற்கு பிறகு சந்திராஷ்டம நாட்களில் தவிர்க்க முடியாத காரியங்களை செய்தால் ஓரளவாவது தடைகள் அகலும். தக்க விதத்தில் வெற்றியும் வந்து சேரும் என்று கூறி இது சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.